பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அன்புக்குரியவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலும் இந்த தவக்காலத்தின் முதல் தியானம், அதில் இந்த தவக்காலத்தில் முதல் நாளில் இந்த டிவைன் தியான இல்லத்தில் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக, அந்த வாய்ப்பிற்காக இந்த நேரத்தில் கடவுளை நினைக்கிறேன். கடவுளுக்காக நான் கடவுளத்திலே நன்றி கூறுகின்றேன். இந்த முதல் தியானத்தை கொடுக்க வாய்ப்பளித்த தற்போதைய இயக்குனர், துணை இயக்குனர் இவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு பார்க்கிறேன். நான் நன்றி கூறுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றோம். இந்த 40 நாட்களும் ஏன்னா இதுதான் மிகப்பெரிய, உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த நாள். பலர் என்ன செய்வாங்கன்னா, தவக்காலம் 40 நாளா கடைசியில் பார்த்துக்கும். அந்த தவக்காலம் முடியறதுக்கு முன்னாடி, அந்த புனித வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாள் இறை வார்த்தை கேட்டு ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சு நம்ம ஆன்மீகத்தில் நம்ம தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த தவக்காலத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஆன்மீக தயாரிப்புக்காக கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த தியான இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் மத்தியில் இருப்பது பெரிய வாய்ப்பல்ல. இந்தியாவிலிருந்து வந்து உங்கள் மத்தியில் நான் இருப்பது பெரிய காரியம் அல்ல. கடவுள் இந்த நாளிலே உங்களோடு பேசுவதுதான் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நேரத்தில் இந்த சாமியார் என்ன பேச போறாரு, சிலர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாதர் இவர் எப்படி பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் போட்டிருப்போம் வியூ பார்த்து. இந்த ஃபாதருக்கு எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அப்போ இவருடைய ஸ்டாண்டர்ட் இது. இந்த ஃபாதருக்கு எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, இவருடைய ஸ்டாண்டர்ட் இது அப்படின்னு. ஒருத்தருக்கு 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க, இவர் பெரிய ப்ரீச்சர். யாரும் இல்லை. யார் தான் ப்ரீச்சரு? அவர் தான் ப்ரீச்சர். யார் நமக்கு கற்றுத்தர போகிறார்? யார் கற்றுத்தர வேண்டும்? தூய ஆவியானவர் கற்றுத்தர வேண்டும். நாம் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம், மிகப்பெரிய போதகராக இருக்கலாம், பலருடைய உள்ளங்களை கவர்ந்து இழுக்கிற ஆற்றல் மிக்க ஒரு போதகனாக இருக்கலாம். ஆனால் நான் கற்றுத்தர போறதில்லை. நான் கற்றுத்தந்ததை நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். யார் உங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னா அந்த ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஆகவே தான் தூய ஆவியானவருடைய பாடலை பாடி, அந்த தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும், இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த 40 நாட்களும் தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த நாளிலே நாம் நம்மை அவரிடத்தில் தந்திருக்கின்றோம். அப்போ உங்களோடு யார் பேச போகிறார்? யார் பேச போறா? யாருங்க? சிலர் கொட்டாய் வருது தூய ஆவியானவர் சொன்னோன்னு அப்படின்னு வாயில ஏதோ ஒரு ஆவி போகுது. பிரைஸ் தி லார்ட். கொட்ட ஆவி இல்லை. யாரு? எந்த ஆவி? தூய ஆவி. இந்த நேரத்தில் யார் கற்றுத்தர போகிறார்? தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்தால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். அவரால் வழிநடத்தப்பட வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபிப்பதற்காக பாலைவனத்திற்கு போது யார் அவரை வழிநடத்தினது? இயேசுவை வழிநடத்தியது யாரு? தூய ஆவியானவர் வழிநடத்தினார். எந்த மனிதர்களும் அவர்களை வழிநடத்தவில்லை. இந்த 40 நாட்களும் பலருடைய செய்தியை நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஆனால் எந்த மனிதர்களாலும் உங்களை வழிநடத்த முடியாது. இந்த 40 நாட்களும் உங்களை வழிநடத்துபவர் தூய ஆவியானவர் என்பதை நீங்கள் உணரணும். இதை உணர்ந்து அவர் அந்த ஆவியால் வழிநடத்தப்பட்டீங்கன்னா நீங்க அந்த 40 நாட்களின் முடிவில் எப்படி இருப்பீங்க? வல்லமையோடு இருப்பீங்க. வல்லமையோடு இருந்தீங்கன்னா அதன் பிறகு எந்த சோதிப்பவன் வந்தாலும், இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அவர் ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்தி, தன் பணிவாழ்வுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தபோது யார் வந்தா?
அவர் பசிட்டு இருந்த போது யார் வந்தா? சாத்தான் வந்தான். தூயாவன அவரை வழிநடத்தி 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து செபிக்க அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டு போன போது அந்த 40ஆம் நாள்ல யார் வந்தா? சோதிக்கிற சாத்தான் வந்தான். ஆனால் இயேசு சாத்தானை வென்றார். இயேசு சாத்தானை வெற்றி பெற்றார். இயேசு சாத்தானை ஜெயம் கொண்டார். காரணம், அந்த 40 நாட்களும் தூயாவியால் வழிநடத்தப்பட்டு அவர் என்ன செய்தார்? தன்னை ஆன்மீகத்திலே ஆயத்தப்படுத்தினார். தந்தையோடு இணைந்திருந்து தன்னை ஆயத்தப்படுத்தினார். அதனால தான் இந்த நாள் தூயானவர் உங்களை எதுக்காக வழி நடத்துகிறார் அப்படின்னா, இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த 40 நாட்களும் அவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக அந்த 40 நாள் நான் நிற்கணும். அப்போ யார் வருவா? சாத்தான் வருவான். சாத்தான் வந்து ஓட மாட்டீங்க, அப்போ நிற்பீங்க. அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இறைவார்த்தை சொல்லுகிறது. அது உங்களை என்ன செய்வார்? இந்த 40 நாட்களும் சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். 1 பேதுரு அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதுக்காக நாம் என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதனால அது மட்டுமல்ல, இயேசு 40 நாட்கள் அப்போ இஸ்ராயேல் மக்கள் பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்து கடவுள் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் வடிகின்ற கானா நாட்டிற்கு அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் எத்தனை நாளில் போய் சேர வேண்டியிருந்தது? எத்தனை நாள்? 40 நாளில் போய் சேர வேண்டியிருந்தது. 40 நாளில் போக வேண்டிய கானா நாட்டிற்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக மோசேயை எத்தனை வருடங்கள் பாலைவனத்திலே வைத்து அவர் தயாரித்தார்? 40 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 40 நாட்கள் பயணித்து கடவுள் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் கடவுள் வாக்களித்த அந்த இடத்தை உரிமை பெயராக பெற்றுக் கொள்வதற்காக இதோ மோசேயை 40 ஆண்டுகள் அவர் தயாரித்தார். ஆனா இந்த இஸ்ராயேல் மக்கள் 40 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்தாங்க? 40 வருடங்கள் எடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கடவுள் கூட இருந்ததை அவங்க உணரல. கடவுள் கூட இருக்கிறார். இப்போ கடவுள் யார்? நம்ம இந்த 40 நாள் யார் கூட இருக்கிறா? கடவுள் கூட இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவர் நம் கூட இருக்கிறார். அவர் ஆவியாக இப்போது நம்மோடு இருக்கிறார். அப்போது மோசே இஸ்ராயேல் மக்களையும் கடவுள் வழி நடத்தினார். எப்போதும் கூட இருந்தார். கடவுள் எப்போதும் கூட இருந்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 13 எடுத்து வாசிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 முதல் 22 வரை. விடுதலை பயணம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 மற்றும் 22. ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இருவில் ஒளிகாட்ட நெருப்புத் தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்புத் தூணிலும் மக்களை விட்டு அகலவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இஸ்ராயேல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானும் பாலும் தேனும் வடிகின்ற இந்த கானா நாட்டிற்கு வழிநடத்திய போது யார் கூட இருந்தது? யார் கூட இருந்தா? கடவுள் கூட இருந்தார். அப்ப யார் நம்மோடு இருக்கிறா? யார் கூட இருக்கிறா? கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதை விசுவாசிக்கணும். முதல்ல வேற ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. அவங்க கடவுள் கொடுத்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும்னா வேற அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். வழிகாட்டுறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? நம் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடவுள் கூட இருக்கிறாருன்னு? நிறைய பேர் விசுவாசிக்கல. புரியலையா நான் சொல்றது? கடவுள் உங்க கூட இருக்கிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா வாயில நிறைய பேர் கையை மட்டும் தூக்குவாங்க. கேட்டா
விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் உணர மாட்டாங்க. கடவுள் கூட இருக்கிறாருங்கிறது சொன்னால் போதாது, கை தூக்குனா போதாது, என்ன செய்யணும்? ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் கூட இருக்கிறது என்ன செய்யணும்? உணரணும். அதுதான் முக்கியம். இந்த 40 நாட்கள் அவர் கூட இருக்கிறத உணரலைன்னா, அவர் கடவுள் கூட இருக்கிறாருங்கிறத உணரலைன்னா, அவருடைய வழிநடத்தலை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அவர் கூட தான் இருக்கிறார், அதை உணரலைன்னா என்ன செய்ய முடியாது? நான் வழிநடத்தப்பட முடியாது. அதனால எது முக்கியம்? கடவுள் கூட இருக்கிறார். இதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறே, நான் தீ நடுவே நடந்தாலும் நான் சுட்டரிக்கப்படுவதில்லை, ஆழ்கடலிலே நடந்தாலும் நான் மூழ்கி போவதில்லை. என் வாழ்விலே பிரச்சனைகள் சுனாமி போல வந்தாலும், நெருக்கடிகள் சோதனைகள் என் வாழ்விலே வந்தாலும், என்னுடைய எதிரிகள் என்னை தாக்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறீர், என் கூடே இருக்கிறீர். என் ஆன்மீக பயணத்திலே, என் விசுவாச பயணத்திலே நீர் என்னோடு பயணிக்கிறீர், எப்போதும் என்னோடு இருக்கிறீர். இதை நான் விசுவசிக்கிறேன், இதை விசுவசித்து உணர்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், பகலிலும் இரவிலும் யாரோடு இருந்தார்? இஸ்ராயல் மக்களோடு இருந்தார். மோசேயோடும் இஸ்ராயல் மக்களோடும் இருந்தார். பகல்ல எத்தனை நாட்கள்? பகல்ல எத்தனை நாட்கள்? எத்தனை மணி நேரம்? பகல் 12 மணி நேரம். இரவு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 12 + 12 எவ்வளவு மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரமும் யாரு கூட இருந்தது? கடவுள் கூட இருந்தார். பகலிலும் இருந்தார், இரவிலும் இருந்தார். பகல்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, பகல்ல மேகத்தூணில் இருந்தார், ஆனால் இரவிலே நெருப்பு தூணிலே இருந்தார். பிரைஸ் எல்லாம். அதுதான் வித்தியாசம். ஏன்னா பகல்ல எல்லாமே தெளிவாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலும் பகலின் நாட்களும் உண்டு, இரவின் நாட்களும் உண்டு, இன்ப நாட்களும் உண்டு, துன்ப நாட்களும் உண்டு. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிற நாட்களும் உண்டு, எல்லாம் சரியா போகாம நாட்களும் உண்டு. ஆகவே எது பகலின் நாட்கள் என்றால், எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு, கவலையே இல்லை, எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். இது பகலின் நாட்கள். அந்த பகலின் நாட்களிலும் கடவுள் கூட இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்? மேகத்தூணில் இருக்கிறார். ஆனால் இரவின் நாட்களிலே, பகலின் நாட்களில் இருப்பது போன்று இருப்பதில்லை. என்றால் இரவின் நாட்களிலே எல்லாம் கண்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை. அவர்கள் பயணம் செய்வதற்கு இலகுவாக பயணிக்க முடியாது. மேடு உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு, காடு உண்டு, மிருகங்கள் வரும், எதிரிகள் வருவாங்க, இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது, பல தடைகள் இருக்கிறது. ஆகவே இரவு நாட்களிலே அவர்களுக்கு ஒளிகாட்டுவதற்காக அவர் நெருப்பு தூணில் இருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. நாம என்ன சொல்றோம்னா, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா கடவுள் இருக்கிறாரு, எல்லாம் நல்லா போகலைன்னா கடவுள் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா கடவுள் என்ன செய்றாரு? கூட இருக்கிறாரு. எல்லாம் நல்லா போகலைன்னா கடவுள் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அது உண்மையா? இல்லை. எப்போதும் இருக்கிறார், பகலிலும் இருக்கிறார், இரவிலும் இருக்கிறார். ஆனால் இரவு நாட்களிலே, உடைவின் நாட்களிலே, துன்ப நாட்களிலே எப்படி இருப்பார்னா, பகல் நாட்களில் இருப்பதை விட, துன்ப நாட்களில் இருப்பதை விட மேலாக அவர் நெருப்பு தூணாக, நெருப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க கஷ்டத்தில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, நோயில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்களா, பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, நெருக்கடியில் இருக்கிறீங்களா, தீயவன் உங்களிடத்தில் சொல்லுவான், கடவுள் கூட இல்லை, உங்களை வெறுக்கிறாரு, விட்டுட்டாரு, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, உங்கள் மீது அன்பு இல்லை, கைவிட்டுட்டாரு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, கடவுள் கூட உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு அவன் காதுகளிலே சொல்லுவான். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க தோன்றும். ஆனால் அதை நிராகரித்து என்ன செய்கிறார்? துன்ப நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் நெருக்கமாக என்ன செய்கிறார்? கடவுள் இருக்கிறார். இதை விசுவசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் அடிப்படை.
கடவுள் கூட இருக்கிறத நம்ம உணராம நம்ம என்ன செய்ய முடியாது? ஆன்மீக பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. மேற்கொண்டாலும் நமக்கு அதனால எந்த பயனும் இல்லை. அதனால என்ன முக்கியம்? அவர் கூட இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அதனால ஒரு கணம் எழுந்து நின்று, விரும்புவர்கள் எழுந்து நில்லலாம், கஷ்டப்படுகிறவர்கள் உட்கார்ந்து இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் மனதை என்ன செய்யுங்க? கடவுள்கிட்ட விட்டு கொடுங்க. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கடவுள் இந்த நேரத்தில் உங்களோடு இருக்கிறார் என்பதை முதலிலே உணருங்கள். கடவுள் கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கடவுள் கூட இருக்கிறார். இதை நீங்க உணர வேண்டும். பயப்பட வேண்டாம் என்று கடவுள் சொல்லுகிறார். இதோ எசையா 41:10 சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நானே உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். கடவுள் கூட இருக்கிறார். உணருங்க. இப்போதும் எப்போதும் கூட இருக்கிறார். போகும்போதும் அவர் வருவார், வரும்போதும் வருவார். தீநடுவே நடந்தாலும் அவர் உங்களோடு இருப்பார். ஆழ்கடலிலே நடந்தாலும் நீங்கள் உங்களோடு இருப்பார். அவர் கூட இருக்கிறார். இரவு நாட்களிலும் இருக்கிறார், பகலின் நாட்களிலும் இருக்கிறார், இன்பத்திலும் இருக்கிறார், துன்பத்திலும் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார். இதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே, இதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதோ அவ விசுவாசத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை உணர தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விட்டகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆமென். இதோ இந்த கூடாரத்தை உம்முடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே. இதோ பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அவர்களோடு இருந்தார், ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். Don't you know that you are the temple of the Holy Spirit? தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். 24/7 24 மணி நேரம் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் சரி, இது கடவுள் உங்களை கைவிடவில்லை. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களோடு பயணிக்கிறார். இதை உணருங்கள். விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறீங்க, விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 40 நாட்களும் ஆண்டவரே, இதோ இந்த தவக்காலத்தின் 40 நாட்களும் நீர் என்னோடு பயணிக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருப்பதினால் எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். நீர் இருப்பதினால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நீர் என்னோடு இருப்பதினால் எனக்கு விடுதலை உண்டு. ஆமென். விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவசிக்கிறேன் இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. விசுவாசத்தோடு என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். நன்றி அப்பா. ஓ நீங்க கூட இருக்கிறீங்க அப்பா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னுடைய வலிமையினால், என் பக்கத்திலே இரும். என் மனித சக்தியினால எதிர்கொள்ள முடியாதப்பா. நீர் இல்லாமல் நான், நீர்தான் எனக்கு வலிமை, நீர் என்னோடு இருப்பதுதான் எனக்கு ஆற்றல். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சுதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்தம் உயர்த்தி சுதிப்போம். இயேசுவே, உணருங்கள், அவர் உங்களோடு இருப்பதை உணர்ந்து இயேசுவே, இயேசுவே, ஆவியான தெய்வமே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த 40 நாட்களும் எங்களை வழிநடத்துவதற்காக, பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக நன்றி. இதோ இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள வகையிலே நாங்கள் பயன்படுத்துவதற்காக, இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தை தொடர்ந்து கேட்பதற்காக, அதை தியானம் செய்வதற்காக ஆண்டவரே, இதோ இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் குரல் எழுப்பி துதிப்போமா? ஆவியாக உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. ஹalleluya. அயல்வெளியில் துதிங்க. உங்களோடு அவர் இருப்பதை உணருங்கள். Activate the spirit who is within you.
உங்களுக்குள் இருக்கும் ஆவியை நீங்கள் பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 துன்பத்திலும் நீரே சொல்லுங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என் வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. தொடர்ந்து துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்பத்திலும் அவர்தான், துன்பத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலின் நாட்களிலும் என் கூட இருக்கிறார், இரவின் நாட்களிலும் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா என் இயேசையா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, கரங்களை உயர்த்தி இயேசுவே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, love you Jesus, we praise you Jesus, we thank you Lord. Hallelujah 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 hallelujah. நன்றி 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 நன்றி. என்னோடு இருப்பதற்கு நன்றி. ஆமென் 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 ஆமென். என் நிலையில் நான் இருந்தாலும், பாவியாக நான் இருந்தாலும், என்னை திருத்துவதற்காக என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான், நீர் இல்லாமல் நான், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்முடைய ஆற்றலை சார்ந்திருக்க வேண்டாம். அவன் நம் கூட இருக்கிறத அவரை சார்ந்தப்பதான் இருக்க முடியும். அன்றைய நாட்களில் அவர்கள் பயணிப்பதற்கு எந்த கூகுளும் அவர்களை வழிகாட்டலை. இந்த நாட்களில் நான் எதை சார்ந்திருக்கிறோம், நமக்கு வழி தெரியலைன்னா, அந்த நாட்களில் மோசேக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எந்த கூகுளும் கிடையாது. யாரைத்தான் அவங்க சார்ந்திருக்க வேண்டியிருந்தது? கடவுளை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு அவரை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. அதனால நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை சார்ந்திருக்கிறோம். நாம் எதையோ சார்ந்திருந்தோம்னா இனிமே என்ன செய்யணும்? யாரை சார்ந்திருக்கணும்? கடவுளை சார்ந்திருக்கணும். குறிப்பாக கடவுள் துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நம்ம கடவுளை சார்ந்திருக்கணும். துன்பம் வந்தால் அதான் நம்ம யாரை சார்ந்திருப்போம்? கடவுளை தேடுவோம், கடவுளை சார்ந்திருக்கணுங்கிறதுக்காக. ஆகவே கடவுள் முதல்ல நம்ம இங்கே பார்க்கிறோம், நமக்கு கடவுள் நம்மோடு இருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வழிகாட்டுகிறார். இரண்டாவதாக
கூட இருக்கிற கடவுள் அவர் நம்ம என்ன செய்ய, அவர் நம்மை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். நம் பயணத்தில் யார் நம்மை பாதுகாப்பார்? கடவுள் பாதுகாப்பார். இயேசுவுக்கு 40 நாட்கள் ஓய்வில்லாமல் உண்ணா நோன்பிருந்து கடவுளோடு ஒன்றித்திருந்ததுனால, கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து ஒன்றித்திருந்ததுனால அவர் அந்த 40 நாட்களும் தீயவன் நெருங்க முடியலை. ஏன்னா கேப்பு கொடுக்கல. இயேசு என்ன செய்யலை? தீயவனுக்கு இடைவெளி கொடுக்கல. இடைவெளி கொடுத்தா தானே அவன் வர முடியும். 40 நாட்களையும் முடித்து விட்டு அவர் என்ன செய்தார்? இடைவெளி கொடுத்தார். அப்போதான் யார் வர்றா? சோதிப்பதற்கு தீயவன் வருகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. நாம் 24 மணி நேரமும் என்ன செய்யறதில்ல, அப்படியே ஜெபத்தில் இருக்கிறதில்ல. பல பணிகளை செய்து கொண்ட குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, அலுவலக பணிகள் இருக்கிறது, பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் சில நேரம் என்ன செய்ய தோன்றும்? நாம் இடைவெளி கொடுக்க தோன்றும். ஆனால் அன்புக்குரியவர்களே, எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கடவுள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட். 24 மணி நேரமும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும், சத்தமாக வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா கடவுள் எப்போதும் இருக்கிறாரு, கூடயே இருக்கிறாரு. தூயாவியானவர் தங்கும் ஆலயம் நாம, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை உணரணும். எப்போதும் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தால் போதும். இடைவெளி, தீயவனுக்கு இடைவெளி கொடுக்காம அதை உணர்ந்திருந்தா தீயவன் என்ன செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. ஏன்னா யாரு நம்முடைய எதிரி? உண்மையான எதிரி யாரு? யாருங்க நம்முடைய எதிரி? திருப்பாடல்கள் அதிகாரம் 68 இறைவார்த்தை 1-3 வரை வாசிப்போம். திருப்பாடல்கள் அதிகாரம் 68 இறைவார்த்தை 1-3. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். போதும். இங்கே எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே நாம் எதிரிகளை மனித எதிரிகளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு யாரை எதிரியாக காண்பிக்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கின்ற போது நம்முடைய உண்மையான எதிரி யார் அப்படின்னு ஏன் சொல்றாரு? யாருங்க உண்மையான எதிரி? நம்முடைய எதிரி நம் வாழ்க்கை ஓட்டத்தில், ஆன்மீக பயணத்தில், குறிப்பாக இந்த 40 நாட்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் யாரு குறுக்க வர்ற எதிரியாக இருப்பா? யாருங்க எதிரி? சத்தமா சொல்லுங்க. சாத்தான். நிறைய பேருக்கு சாத்தான் இருக்கிறான நம்பிக்கை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தான் இருக்கிறானா? இருக்கிறானா? நிறைய பேர் இல்லைன்னே போதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்கெல்லாம் பைபிளை நம்புறதில்லை. பிரைஸ் தி லார்ட். பைபிளை நம்பினா யார் இருக்கிறா? சாத்தான் ஒரு இருக்கிறான். அவன் தான் உண்மையான எதிரி. 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என அர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து திரிகிறான், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவனை எதிர்த்து நில்லுங்கள். இப்போ இயேசு யாரை எதிரியா, இங்கே யார் எதிரியா காட்டுகிறார்? கடவுள் அலகையாகி எதிரி. யார் நம்முடைய எதிரி? சாத்தான் தான் எதிரி. ஆனால் சாத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதருக்குள் சாத்தான் நுழைந்திருந்து விட்டு அவன் என்ன செய்வான்னா, அவன் எதிரிங்கிறத யாரும் சொல்லக்கூடாது. ஏன் சாத்தான் இல்லைன்னு பலரை நம்ப வைக்கிறான்டா? அறிவான முட்டாள்கள் பலரை ஏன் அவன் ஏமாற்றுகிறான் என்றால், அவன் எதிரி என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அவன் எதிரி என்பதை நாம் கண்டுகொண்டோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? எதிரிக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்து விடுவோம். அவனை விரட்டுவதற்கான முயற்சியை செய்வோம். அதனால அவன் எதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ளாதபடி அவன் ஒரு நபருக்குள் மறைந்திருந்து விட்டு அவன் யாரை எதிரியாக காண்பிப்பான் என்றால், மனிதர்களை எதிரியாக காண்பிப்பான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி, நீங்க எவ்வளவு முறை கண்ணன்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க? ஏன் சண்டை போட்டீங்க? சாத்தான்கிட்ட சண்டை போடுறதை விட அதிகமாக யார்கிட்ட சண்டை போட்டீங்க? கணவனோட. அந்த பாருங்க, அவளுங்க சொல்கிறாங்க. அதான் ரொம்ப சிரிக்கிறாங்க. இதை தான் நானும் நம்பிட்டு இருந்தேன் பாதை அப்படின்னு. அவன் எதிரியை யாராக பார்க்குறாங்க? யாரை எதிரியாக பார்க்குறாங்க? மனைவி கணவனை எதிரியாக பார்க்கிறாரு. இங்கே நிறைய மனைவி மாதிரிங்க இருக்கிறீங்க. யாரை எதிரியாக பார்க்குறீங்க? கணவனை எதிரியாக பார்க்குறீங்க. இன்னும் கணவர் யாரை எதிரியாக பார்க்குறாங்க? மனைவி எதிரியாக பார்க்குறாங்க. சில நேரம் பிள்ளைங்க பெற்றோரை எதிரியாக பார்க்குறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை எதிரியாக பார்க்குறாங்க. நிறைய
என்ன செய்யாங்க, மக்கள் என்ன செய்கிறாங்க, பங்கு சாமியாரையே எதிரியாக பார்க்குறாங்க. பங்கு சாமியார் சில நேரம் பங்கு பேரவையில் இருக்கவங்கள எதிரியாக பார்க்குறாங்க. அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. இது யாருடைய தந்திரம் அப்படின்னா, தீயவன் செய்யக்கூடிய அந்த உண்மையான எதிரி, த ஸ்பிரிச்சுவல் எனிமி, ஒரு ஆன்மீக எதிரி. ஆன்மீக எதிரின்னா ஆவியாக இருக்கிறது. ஆவியாக இருக்கிறவனை நம்ம பார்க்க முடியாது. யாரை பார்க்க முடியும்? மனிதனை பார்க்க முடியும். உடல் இருக்கக்கூடிய மனிதனை பார்க்க முடியும். அவன் இஸ் a physical man. உடல் சார்ந்த மனிதன், அவனை தான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கல, விசுவாச கண்கள் திறக்கல. கடவுள் கூட இருக்கிறாரு என்கிறத என்னால பார்க்க முடியல. அவர் ஆவியாக எனக்குள்ள இருக்கிறாரு. அதனால அவன் தீயவன் அதை பயன்படுத்தி கடவுள் கூட இருக்கிறதை உணராமல் இருப்பதனால், அதை விசுவாசித்து உணராமல் இருப்பதனால், மனித ரீதியிலே நான் சிந்திப்பதினால் தீயவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஆன்மீக எதிரியாகிய தீயவன் ஆவியாக ஒளிந்திருந்து அவன் மாமிச மனிதனை எதிரியாக நமக்கு காண்பிக்கின்றான். இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பகைமையோடு இருக்கிறோம். யாரை வெறுக்கிறது இல்லை? சாத்தானை வெறுக்கிறது இல்லை. யாரை வெறுக்கிறோம்? மனிதர்களை வெறுக்கிறோம். மனிதர்களுக்கு எதிராக விமர்சனம் செய்கின்றோம். அதனால கடவுள் கூட இருப்பதை உணர்ந்தீங்கன்னா என்ன செய்வார்? கடவுள் எதிரிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இதோ இயேசு சொன்னார், நான் தூய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்கள் மத்தியிலே இறையாட்சி வந்து விட்டதல்லவா அப்படின்னு சொல்றார். மத்தேயுவிலே இயேசு சொல்லுகிறார், நான் தூய ஆவியின் வல்லமை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்கள் மத்தியிலே இறையாட்சி வந்து விட்டதல்லவா. ஆகவே விவிலியம் சொல்லுகின்ற உண்மை, ஒன்று இரண்டு ஆட்சிகள் உண்டு. ஒன்று இருளின் ஆட்சி, இன்னொன்று என்னது? கடவுளின் ஆட்சி. ஒன்று தீயவன் எதிரியாகிய சாத்தானுடைய ஆட்சி, இன்னொன்று என்ன ஆட்சி? இதோ இறையாட்சி. ஆகவே இயேசு இதோ தீயோனை வெல்லவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனை மீட்கணும் அப்படின்னா அடிமைத்தனத்தில் வைத்திருக்கக்கூடிய தீயவனை என்ன செய்ய வேண்டும்? அவனை துரத்தி அடிக்க வேண்டும். அவன்தான் உண்மையான எதிரி. அப்போ நாம கடவுள் கூட இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார்? நம் எதிரிடமிருந்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆகவே இந்த 40 நாட்களும் உங்கள் போராட்டம் யாரோடு போராட போறீங்க? மனைவியோடு போராடாதுங்க. வாயை மூடிடுங்க. என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகுது. பேய் உள்ளிருந்து ஆடுது, ஆடட்டும். அது நான் கையாளுற விதத்தில் அது ஒரு நாள் என்ன செய்யும்? தானாகவே சைலண்ட் ஆகும். கணவன் ஆடுறாரு, ஆடட்டும். அவர் ஆடலை, அவருக்குள்ள இருந்து ஆட்டிட்டு இருக்குது ஒன்று. அது நல்லா ஆட்டட்டும். நான் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு தான் உண்மை தெரிஞ்சிரு, எனக்கு தான் உண்மை தெரியுமே, சத்தியம் தெரிந்து விட்டது. யோவான் 8 வார்த்தை 32 உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். எது உண்மை? கடவுளுடைய வார்த்தை உண்மை. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய எதிரி யாருன்னு சொல்லுகிறார் கடவுள்? தீயவன் தான் உண்மையான எதிரி என்று கடவுள் சொல்லுகிறார். அப்போ இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சதுனால யார் என்ன ஆடினாலும் நான் என்ன செய்யறதில்லை, கவலைப்படுறதில்லை. குறிப்பாக இந்த 40 நாட்களும் என்ன செய்வான்? தீயவன் நல்லா ஆட்டி பார்ப்பான். ஏன்னா நீங்க இந்த நாட்களில் தான் சோதனைகள் அதிகமாக கொண்டு வருவான். இந்த நாட்களில் தான் உங்கள் பொறுமையை சோதிப்பான், உங்கள் தாழ்ச்சியை சோதிப்பான். ஆனா நீ எப்படி இருக்கணும்? சூடு சொரணை எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 3 எதிரிகளை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பியர் அதிகாரம் 2:1 3 எதிரிகளை குறித்து 1-3 வரை வாசிக்கிற போது, எபேசியர் அதிகாரம் 1:1-3 வரை வாசிக்கிற போது 3 எதிரிகளை குறித்து சொல்லுகிறார். ஒன்று என்னன்னா, ஒன்று சாத்தான், இன்னொன்று வந்து உலகம், இன்னொன்று வந்து ஊன் இயல்பு. அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. இந்த தவக்காலத்தில் ஒரு எதிரி இல்லை, 3 எதிரிகள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மை வேற மிகப்பெரிய எதிரி யாரு? எதிரின்னா ஆன்மீக எதிரி சாத்தான் தான். அவன் எது இந்த உலகத்தை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். அதனால தான் உலகத்தை அவர் நமக்கு என்ன செய்ய பயன்படுத்துகிறான், நமக்கு எதிராக பயன்படுத்துகிறான். இன்னும் நம்முடைய ஊன் இயல்பை அவன் என்ன செய்கிறான்? கட்டுப்படுத்துகிறான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய ஊன் இயல்பை வைத்திருக்கிறான். அதனால நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை, ஆவிக்குரிய கண்ட்ரோல்ல இல்லை.
நம்முடைய இயல்பு என்ன செய்கிறது? கண்ட்ரோல், ஆவிக்குரிய கண்ட்ரோலை விட்டு போகும்போது யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது? தீயாவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது. அதை வைத்து அவன் என்ன செய்கிறான்? கோபப்படுத்துகிறான், சினங்கொண்ட வார்த்தையை பேச வைக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்முடைய அமைதியை சீர்குலைக்கிறான், மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்கிறான். அதனால நம்ம என்ன கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? நம்முடைய எதிரி யாருங்கிறதுல கவனமாக இருக்கணும். எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் என்ன செய்வோம்? குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துருவீங்க. ஒன்று சேர்ந்து என்ன செய்வீங்க? அந்த காமன் எதிரிக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். எல்லாரும் முழந்தாளிட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் முழந்தாளிட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் முழங்கால்கள் இதை என்ன செய்ய வேண்டும்? இடப்பட வேண்டும். குடும்பமாக சேர்ந்து குடும்ப ஜபிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா என் குடும்பத்திற்கு எதிரி அவன் தான். அவனை முறியடிப்பதற்காக, அவனை ஜெயம் கொள்வதற்காக, அவனை வெற்றி பெறுவதற்காக நான் என்ன செய்கிறேன்? நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் நான் ஒரு முடிவெடுக்கணும். என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். கடவுள் என்ன சொல்றாரு? மனிதர்களை எதிரின்னு பார்க்க சொல்லல. மாறாக அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள், அவர்களை உங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆசி வழங்குங்கள். இதுதான் கடவுள் சொல்றாரு. இதுதானே சொல்றாரு. உங்கள் மனித எதிரிகளை நீங்கள் வெறுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா ஆன்மீக எதிரியாகி அழகையே நீ என்ன செய்ய? எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு எதிராக நீ என்ன செய்ய? யுத்தம் செய்ய அப்படின்னு சொல்றார். எபேசியர் அதிகாரம் 12, எபேசியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 12, எபேசியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 12 நாம் வாசிக்கிறோம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், வான் வெளியில் உள்ள தீயாவிகளோடு நாம் போராடுகிறோம் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் இங்கே தமிழ் விவிலியத்திலே மனிதர்களோடு மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில பைபிளத்திலே we do not fight against the blood and flesh and blood அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம் என்ன மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நாம் போராடலை, எதோடு போராடுகிறோம்? தீயவனோடு போராடுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 40 நாட்களும் நாம் என்ன செய்யணும்? யாரோடு போராட போகிறோம்? தீயவனோடு, எதிரியோடு போராட போகிறோம். யார் அந்த எதிரி? தீயவன் தான் அந்த எதிரி. பாவம் செய்ய தூண்டுபவன் தான் எதிரி. நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை திருடுகிறவன் தான் அந்த எதிரி. நம் குடும்பத்திலே அமைதியை திருடி செல்லுகிறவன் தான் அந்த எதிரி. நம்முடைய வாழ்விலே இதோ மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி நம்முடைய அமைதியை சீர்குலைத்து, நம்முடைய மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து திருடிக்கொண்டு சீர்குலைத்து, நம்மை மன அழுத்தத்திலும் மன குழப்பத்திலும் சஞ்சலத்திலும் வேதனையிலும் வைத்திருக்கிறவன் தான் அந்த எதிரி. அதனால அவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதை யார் செய்கிறார்? நம்முடைய வலிமையினால் நம்ம எதிர்த்து நிற்கல, நம் கூட ஒருத்தர் இருக்கிறாருங்கிற தைரியத்தில் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை அப்படியே விளையாடிட்டு இருந்தது. அம்மா கையை பிடிச்சிட்டே இருந்தது. கையை விட்டுட்டு ஓடி வந்தது தனிமையில். உடனே அந்த குழந்தையை பார்த்து அப்படியே முறைச்சேன், அப்படின்னு முறைச்சேன். உடனே அந்த குழந்தை பயந்து ஓடி போய் அந்த அம்மாவை திரும்பவும் கை பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, திரும்பவும் அந்த குழந்தையை பார்த்து அப்படியே முறைச்சேன். முறைச்ச உடனே கையை பிடிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை என்ன பார்த்து ஏன்னு முறைச்சது. பாருங்க எவ்வளோ தைரியம். எதனால? இப்போ முதல்ல தனிமையில் இருந்துச்சு குழந்தை, நான் அப்படி இருக்கிறேன். இப்போ யார் கூட இருக்கிறா? அம்மாவை கையை பிடிச்சிருக்கிறேன், அம்மா கூட இருக்கிறாங்க, அதனால ஒரு கை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம். இப்போ அப்போ நான் என்னுடைய வலிமையினால யாரை எதிர்கொள்ள முடியாது. நான் என்னுடைய உடல் வலிமையினால, என்னுடைய உடல் சக்தியினால, இல்லை பண பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம். இதெல்லாம் உலகத்தை சார்ந்த பலம், இதெல்லாம் மனித பலம். இதை கொண்டு நான் யாரை எதிர்த்து நிற்க முடியாது. மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, மனித வலிமைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக எதிரியாகிய அழகையே நான் இதை வச்சு நான் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால அந்த அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா
அறிவுக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ள ஆவியில் இருக்கிற அந்த தீயவனை எதிர்த்து நிற்கணும்னா எனக்கு யார் கூட நான் இருக்கணும்? கடவுள் கூட இருக்கணும். அதுதான் கடவுள் வாக்குறுதி அளிக்கிறார். உங்க கூட இருக்கிறேன்னு கடவுள் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நாம என்ன சொல்றோம்னா, கடவுள் கூட இருக்கிற இந்த 40 நாட்கள் அவர் கூட இருக்கிறார். இதை முதல்ல உணரணும். கடவுள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தா நம்ம என்ன செய்ய, யாரை எதிர்த்து நிற்க முடியும்? எதிரியை எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா நம்முடைய மனித பலத்தால யாரை மோதி பார்ப்போம்? மனிதனை மோதி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் மசில்ஸ் இருக்குது, உனக்கு வயிறு தொந்தியா இருக்குது, அதனால எனக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யற? உனக்கு ஆள் பலமும் இல்லை, அடியாள் பலமும் இல்லை, பண பலமும் இல்லை, எனக்கு இந்த 3 இருக்குது, மோதி பார்ப்போம் நானா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மோதி நீங்க ஜெயிக்கலாம், நீங்க மனிதனை ஜெயிக்கலாம், தீயவனை ஜெயிக்க முடியுமா? பணபலத்தோடும் ஆழ்பலத்தோடும் அதிகார பலத்தோடும் நீங்க பயணிக்கும் போது ஒரு செகண்ட் போதும், தீயவனுடைய வலிமைக்கு கீழே ஒரு செகண்ட் போதும், நீங்க என்ன செய்யலாம்? மூச்சு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஃபாதர் சொன்னார், பங்கு ஃபாதர் சொன்னார், இந்த பாரு ஒருத்தன் வந்தான், என் பங்குலேருந்து ஒருத்தன் வந்தான், வந்து என்ன சொன்னான் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டான், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் பாவம் அப்போதான் ஒரு தாட்சி உள்ள சாமியார், தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னார். அடங்கிடு அப்படின்னு. அப்புறம் சில வாரங்கள் கழித்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு நபர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவருக்கு வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவர் போனார். ஐசியூ கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, படுத்திருந்தாங்க. கேட்டார் பாருங்கள், என்ன யார், நான் யாருன்னு தெரியுமான்னு. அவரும் அங்கே படுத்திருந்தார். அவருக்காக ஜெபிக்க தான் சாமியாரை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் அந்த நபர் என்னை யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவருக்கு பக்கத்தில் அட்மிட் ஆகியிருந்த அந்த பேஷண்ட் யாருன்னு கூட தெரியல, நினைவிழந்து இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மனிதருக்கு முன்னாடி நம்ம யாருன்னு காட்டுறது இல்லை, அவனுக்கு முன்னாடி காட்டணும். தீயவனுக்கு முன்பாக அவன் தான் உண்மையான எதிரி. அவனுக்கு முன்பாக நான் யாருன்னு காட்டணும். நான் யார்? நான் தனிமையில் இல்லை, கடவுள் கூட இருக்கிறார். நான் கடவுளுடைய பிள்ளை. அவருடைய கரத்தை நான் பிடித்திருக்கு, அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். நான் அவருடைய கரத்தை பிடிச்சா கூட பயந்து கைவிட்டுட்டு ஓடிடுவேன் சில நேரம். ஆனால் என் கரத்தை பிடித்திருக்கிறது என் தகப்பன் பிடித்திருக்கிறார். அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னோடு இருக்கிறார். இரவின் நாட்களிலும் கூட இருக்கிறார், பகலின் நாட்களிலும் கூட இருக்கிறார், இன்பத்திலும் கூட இருக்கிறார், துன்பத்திலும் கூட இருக்கிறார், உடைவின் நாட்களிலும் கூட இருக்கிறார். அதனால நான் எந்த எதிரியும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். என் கூட இருக்கிற ஆள் வேற, அதனால நான் இப்ப வேற. என்னை தீயவனால் எதுவும் செய்ய முடியாது, எதிரியால் என்னை எதுவும் செய்ய முடியாது. இந்த 40 நாட்களும் அவன் என்னை என் அருகைமையில வர முடியாது. ஏன்னா நான் நெருப்பாக இருக்கிறேன். ஏன்னா நெருப்பு எனக்குள்ள இருக்குது. அந்த நெருப்பு தூய ஆவி என்றும் நெருப்பு எனக்குள்ள இருக்கிறது. ஆவியில் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அதிகாலையில் எழுவேன், அதிகாலையில் எழுந்து ஆவியில் நிரம்பி ஜெபிப்பேன். எனக்குள் இருக்கிற கடவுளை பலப்படுத்துவேன். நான் நெருப்பாக இருப்பேன். அந்த இயேசு தூய ஆவி என்ற நெருப்பு எனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது தீயவன் வாலாட்ட முடியாது, என் அருகாமையில் வர முடியாது. அவன் சோதித்தாலும் என்னை விழ வைக்க முடியாது. அவர் கூட இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? என்னை பாதுகாக்கிறார். அவர் என்னை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. அவன் தான் உண்மையான எதிரி, அவன் தான் உண்மையான எதிரி. ஆக இந்த நேரத்தில் ஒரு எதிரி, ஒருவேளை மனிதரை எதிரி என்று தீயவன் உங்களுக்கு காண்பித்திருந்தான் என்றால், இந்த நாளிலே இந்த வேளையிலே இதோ அவர்களெல்லாம் ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு தீங்கி செய்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுங்க. மனித எதிரியாக உங்களுக்கு காண்பித்து அவர்களை வெறுக்க வைக்கிற, அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிற, அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த நபர்களை இந்த நேரத்தில் கடவுளுக்கு பிரசன்னத்தில் கொண்டு வாங்க. கடவுளை பிரசன்னத்தில் கொண்டு வாங்க. இந்த நேரத்தில் கடவுள் சொன்ன அந்த சத்தியத்தை நீங்கள் உணருங்கள். தீயவன் தான் என் எதிரி, அவர்கள் எதிரி அல்ல. அவர்களை எதிரியாக நான் என் உள்ளத்திலே சிறைபிடித்திருந்ததால், அதனால்
என் மகிழ்ச்சி இழந்தேன், என் அமைதி இழந்தேன். வெறுப்பும் கசப்பும் வைராக்கியும் பழிவாங்கும் எண்ணமும் எனக்குள் இருக்கிறது. ஆகவே என் வாழ்விலே இதோ மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கிறேன். அது உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டவனாக இருக்கலாம், உங்கள் வாழ்விலே நம்பிக்கை துரோகம் செய்தவனாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவர்களாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம், உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்களாக இருந்தால் அவர்களை மன்னிக்க கடவுள் சொல்லுகிறார். இதை கட்டளையாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். நான் மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மன்னிக்க விரும்பினால் மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை. There is no option, only a decision. நான் முடிவெடுக்க சொல்லுகிறார். மன்னிப்பதற்காக இந்த நேரத்தில் நான் முடிவெடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தீங்கு செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, மன்னிக்க வரந்தாங்கப்பா, மன்னிக்க அகற்றல் தாருங்க. ஆண்டவரே, எனக்கு தீங்கு செய்தவர்களை எல்லாம் மன்னிக்கிறேன் அப்பா, மன்னிக்கிறேன். மன்னித்து தீயவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறேன், தீயவனுக்கு ஒரு அடிக்குடி கொடுக்கிறேன், அவர்களை மன்னிச்சு. ஆகவே வரம் தாங்கப்பா. எல்லாரும் விரும்புவங்க எழுந்து நிற்கலாம், முழந்தாள் படியிடுறவங்க முழந்தாள் படியிடலாம், அமர விரும்புவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் கடவுள் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் வெளி அடையாளங்களை விட மேலாக அவர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கிறார். தாழ்ச்சி உள்ளவர்கள் தான் அந்த முடிவை எடுக்க முடியும். கடவுளுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்கள் தாழ்ச்சியில் இந்த முடிவை எடுக்க முடியும். கடவுள் அருள் தருகிறார். இந்த முடிவை எடுப்பதற்கு அருள் தருகிறார். ஆண்டவரே, முடிவெடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க நான் முடிவெடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி மன்னிக்க வரம் தாருமே இறைவா, மன்னிக்க வரம் தாருமே. பாடுவோம். மன்னிக்க வரம் தாருமே இறைவா, மன்னிக்க வரம். நீர் என்னை மன்னித்தது போல, நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே. ஒப்பு கொடுத்து மன்னிக்க வரம் தாருமே இறைவா, மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே இறைவா, மன்னிக்க வரம் தாருமே. தக்க நேரத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 6 சொல்லுகிறது, கடவுளுடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், தக்க நேரத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க, கடவுளத்தில் ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களுக்கு அருளை தருகிறார், வல்லமை தருகிறார், மன்னிக்கக்கூடிய வலிமையை தருகிறார். உங்களால் முடியும், உங்களால் முடியாது ஒன்றுமில்லை. கடவுளுடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு வலிமை அளிக்கிறார், ஆற்றல் தருகிறார். என் பகைவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்க வலிமை தருகிறார், அவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார், அவர்களுக்கு ஆசி வழங்க வைக்கின்றார். எல்லாம் சாத்தியமே, எல்லாம் சாத்தியமாகிற கடவுள் என்னோடு இருப்பதினால், அவர் என்னோடு பயணிப்பதினால் எனக்கு எல்லாம் கூடும். என் எதிரிகளை மன்னிக்க கூடும். என் வலிமையால் என்னால முடியல, நான் என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய வலிமையினால, என்னுடைய சக்தியினால நான் பல நேரம் முயற்சிகளை செய்திருக்கிறேன். ஆகவே தான் என்னால முடியல. இப்போது நான் வேற, கடவுள் என்னோடு இருப்பதை நான் உணர்கிறேன், அதை விசுவசிக்கிறேன். அவர் தருகிற வலிமையினால் இப்போது நான் என்ன செய்கிறேன்? எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை நான் விடுவிக்கிறேன். என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. பாடுவோம். என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே, என்னை
சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என் வாழ்வை அளித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. இறைவா மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. இறைவா மன்னிக்க. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே இயேசுவே உங்கள் கரம் உயர்ந்திருப்பது போல உங்கள் உள்ளமும் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவே உங்களுக்கு மன்னிக்கிற வலிமையை தருகிறார். உங்கள் பகைவரை அன்பு செய்ய, உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையை தருகிறார், ஆற்றலை தருகிறார், வல்லமையை தருகிறார். இந்த தடைகள் உங்களை விட்டு நீங்குகிற போது கடவுளுடைய உடனிருப்பை நீங்கள் முழுவதுமாக உணர முடியும். இந்த தடைகள் உங்களுக்குள் இருக்கும் வரை, கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் பகைவரை நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கும் வரை அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. ஆகவே இந்த நேரத்திலே உங்கள் பாவங்களையும் இதோ பிறரை மன்னிக்கிற இதோ இந்த காரியத்தையும் நீங்கள் செய்தால், பாவத்தை விட்டுவிட்டால், இதோ பிறரை மன்னித்தால், இந்த தடைகளை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்துகிறார் கடவுள். இந்த தடைகள் நீங்குகிற போது இதோ கடவுள் உங்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை உணர முடியும். அவர் உங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை உணர முடியும். ஆகவே தான் மோசே இதை உணர்ந்தார். ஆகவே தான் மோசே இதோ கடவுளை பார்த்து சொன்னார். விடுதலை பயணம் 33:14 ஆண்டவர் மோசேயிடம் கூறினார், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொன்னார். ஆகவே அவருடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதல் தரும், நமக்கு ஆறுதல் தரும், நம் உள்ளத்திற்கு ஆறுதல் தரும். என கடவுள் கூட இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும், பிறர் மூலமாக என் வாழ்க்கையிலே துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் வந்திருக்கலாம். தீயவன் வழியாக என் வாழ்க்கையிலே இதோ பல சோதனைகளும் துன்பங்கள் வந்திருக்கலாம். என்னை நேசிக்க வேண்டியவர்கள் என்னை நேசிக்கவில்லை, என்னை கைவிட்டு விட்டார்கள், இதோ என்னை வெறுக்கிறார்கள், நான் எதை செய்தாலும் என் மீது குற்றம் காண்பிக்கிறார்கள், என் வளர்ச்சியிலே பொறாமை கொள்கிறார்கள். இதோ நான் துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். என் குடும்பத்தில் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் குடும்பத்தில் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தின் அவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. இதோ நான் முதிய வயது என்று சொல்லி என் பிள்ளைகள் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆண்டவரே, நான் வேதனையோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னோடு இருப்பதினால் நீர்தான் எனக்கு ஆறுதல் தருகிறேன், நீர்தான் ஆறுதல் தருகிறேன். மோசேக்கு பல வகையான துன்பங்கள் வந்தன. இதோ இஸ்ரவேல் மக்கள் மூலமாக பல துன்பங்கள் வந்தன. மோசேயை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, கடவுள் மோசேயை புரிந்து கொள்ள மட்டும் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பல வகையான சோதனைகள் வந்தது, பல வகையான இல்லல்கள் வந்தது, எதிரிடமிருந்தும் பல தாக்குதல்கள் வந்தது. அந்த சோர்வு நிறைந்த வேளைகளிலே, துன்பம் நிறைந்த வேளைகளிலே, உடைந்து போன நேரங்களிலே இதோ கடவுள் அவரை பார்த்து சொன்னார், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், இதோ நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு உங்களோடு இருக்கிற கடவுள் உங்களுக்கு துன்ப வேளையிலே இளைப்பாறுதல் தருகிறார். துன்ப வேளைகளே உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. துன்பத்திலும் நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியும் என்றால் உங்களோடு இருக்கிறவர் கடவுள், நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுங்கள் ஒரு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே.
கூட இருக்கிறீங்க. தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இறுதியாக ஒரே ஒரு இறைவார்த்தையை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அபக்கூக் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17-18 நாம் வாசிக்கின்ற போது இங்கே கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார். அத்திமரம் இதோ துளிர்ந்து அரும்பாமல் போயினும், திராட்சை செடிகள் கனிதராம் விடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்வெளிகளில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயிரும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பொருளாதார தடைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், பிறனுக்கு இன்னல்களை கொண்டு வந்தாலும், இதோ நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் நான் மகிழ்ச்சி வருவேன் என்று இதோ இங்கே கடவுளுடைய வார்த்தை கூறுகின்றது. நான் களி கூறுவேன் என்று சொல்லவில்லை, நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லவில்லை, ஆண்டவரில் நான் களி கூறுவேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா என்னோடு இருக்கிறது யாரு? ஆண்டவர். கடவுள் என்னோடு எல்லா துன்ப வேளையிலும், எல்லா இன்னல்களிலும், சோதனைகளிலும் கடவுள் கூட இருக்கிறதுனால நான் அந்த சூழ்நிலைகளிலும் களி கூறுவேன், மகிழ்ந்திருப்பேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 இதோ இங்கே பவுல் கூறுகிறார், இதோ நான் எப்போது என்ன செய்கிறேன், மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து சொல்றாரு? சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த நாட்களை போன்றதல்ல, அந்த நாட்கள் சிறைச்சாலைகள். அந்த நாட்கள் சிறைச்சாலைகள் என்றாலே என்ன, சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பார்கள், சரியாக உணவு கொடுக்க மாட்டார்கள், அப்பப்போது வந்து சாட்டையால் அடிச்சுட்டு போவாங்க, துன்புறுத்துவாங்க. இப்படிப்பட்ட துன்புறுத்துதலுக்கு உட்பட்ட நிலையிலே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ நான் கடவுளில் மகிழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தாலும் கடவுள் யாரு கூட இருக்கிறா? என் கடவுள் கூட இருக்கிறார். அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு நட்பு உறவு, ஒரு அன்பு உறவு. அவருடைய மார்பில் நான் இருக்கிறேன், சாய்ந்து இருக்கிறேன். அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறது. அவர் என் கூட இருக்கிறார். ஆனால் எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கலங்க மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும், உடல் சார்ந்த நிலையிலே நான் துன்புறுத்தப்படலாம், இகழப்படலாம். ஆனா என் ஆன்மீக நிலையில ஆவியாகிய கடவுள் எனக்குள்ள இருக்கிறத நான் உணர்வதனால, அவர் என்னோடு இருக்கிறத உணர்வதனால, அவர் என் கூட இருக்கிற ஐக்கியத்தை உணர்கிறேன். அதுதான் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கு ஆறுதல் தருகிறது. கடவுளில் மகிழ்ச்சி கொள், அவர் உன் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாக அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நிரந்தரமாக தருவார். ஆனா நான் கடவுள் என்ன சொல்றாரு? கடவுளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்திருக்க வேண்டும். அவரில் மகிழ்ச்சி கொள், அவரில் மகிழ்ச்சி கொள். எப்போ மகிழ்ச்சி கொள்ள முடியும்? அவர் கூட இருக்கிறத உணர்ந்தா மகிழ்ச்சி கொள்ள முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.